السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, தொழுகையின் நிபந்தனைகள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். தொழுகையினுடைய நிபந்தனைகள் ஷுரூத்து ஸலா வஹிய திஸ்அத்துன். தொழுகையினுடைய நிபந்தனைகள் 9 இருக்கிறது. முதலாவது அல் இஸ்லாம், முஸ்லீமாக இருப்பது. வல் அக்ல், புத்தி சுவாதீனம், புத்தியுடையவனாக இருப்பது. வத் தமீஸ், பகுத்தறிவு உடையவனாக இருப்பது. நல்லது கெட்டது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுடையவனாக இருப்பது. ரஃபுல் ஹதஸ், அசுத்தத்தை நீக்கியிருக்க வேண்டும், தொடக்கை அகற்றியிருக்க வேண்டும். இஸாலத்துன் நஜாசா, அசுத்தத்தை நீக்குவது. வசத்ருல் அவுரா, மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைப்பது. வதுஹூலுல் வக்த், தொழுகைக்கான நேரம் வந்திருக்க வேண்டும். வைஸ்திக்பாலுல் கிபலா, கிபலாவை முன்னோக்குவது. வன்னியா, நியத். இந்த 9 தொழுகையினுடைய நிபந்தனைகளாக இருக்கிறது. இஸ்லாமிய 50 கடமைகளில் தொழுகைதான் ஷஹாதத்தை கலிமாவுக்கு பிறகு மிகவும் உறுதி வாய்ந்த கடமையாக இருக்கிறது. எனவே நாம் முதலில் தொழுகையினுடைய நிபந்தனைகளை அறிவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நிபந்தனைகள் நிறைவேறாமல் தொழுகை கூடாது. இந்த நிபந்தனைகளில் இஸ்லாம், அறிவு, பிரித்தறியும் தன்மை ஆகிய முதல் 3 ஆரம்பமாக உள்ளன. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு காஃபிருடைய தொழுகை, அவனுடைய செயல் வீணானது, அது ஏற்கப்படாது. பைத்தியக்காரனுடைய தொழுகையானது அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. 4வது நிபந்தனை, சுத்தம் செய்ய சக்தி உள்ளவன் சுத்தம் செய்ய வேண்டும், வுது செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா துக்பலு ஸலாத்து பிகைரி தஹூரி, சுத்தமின்றி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 5வது நிபந்தனை, நேரம் நுழைய வேண்டும். எந்த தொழுகையை தொழுகிறோமோ அதற்குண்டான நேரம் வந்திருக்க வேண்டும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அகிமி ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸ், நபியே சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தது முதல் தொழுது கொள்வீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், தொழுகைக்கென அல்லாஹ் நிபந்தனையிட்ட நேரம் உள்ளது, அந்த நேரமல்லாத நேரத்தில் தொழுதால் தொழுகை கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 வேளை தொழுகை நடத்திவிட்டு பின்னர் இந்த 2ற்கு இடையே உள்ளதுதான் நேரம் என கூறிய ஹதீஸின் அடிப்படையில் அமைவதாக இருக்கிறது. 6வது நிபந்தனை, மேனி தெரியாதபடி ஏதேனும் ஒன்றை கொண்டு அவுரத்தை மறைக்க சக்தி பெற்றிருப்பவர் தமது அவுரத்தை மறைக்க வேண்டும். அவுரத் என்பது மறைக்க வேண்டிய பகுதி. ஆண்கள் மறைக்க வேண்டிய பகுதி தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடையிலுள்ள பகுதியாகும். பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதி முன் கைகளும் முகமும் தவிர உள்ள மற்ற எல்லா பகுதிகளும் மறைப்பதற்கு தகுந்தது. அல்லாஹ் கூறுகிறான், யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். ஆதமுடைய மகனே, ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் உங்களின் அலங்காரங்களை ஆடை அணிவது கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு தொழுகை என்று அர்த்தம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா
துக்பலு ஸலாத்துல் ஹாயிது இல்லா பிஹிமாரின். பருவ வயதடைந்த பெண்ணின் தொழுகையை அவள் தன்னை முழுமையாக மூடி மறைத்துக் கொள்வதை கொண்டே தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக நான் வேட்டையாடுபவன். அப்போது ஒரு சட்டையில் தொழுது கொள்கிறேன், அது கூடுமா என கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், முல்லை குத்திக் கொள்வது கொண்டேனும் அதை வேஷ்டியை போல் ஆக்கிக்கொள் என கூறினார்கள். இப்போ மறைக்க சக்தி இருந்தும் நிர்வாணமாக தருவனின் தொழுகை வீணாகிவிடும் என்பதில் அனைவரும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர் என்று இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள். 7வது நிபந்தனை, ஒருவன் தனது உடம்பு, உடை, இடம் ஆகியவற்றின் அசுத்தத்தை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். உமது ஆடையை சுத்தப்படுத்துவீராக என்று அல்லாஹ் கூறுகிறார். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா கூறியதாவது, ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்ணுடைய ஆடையில் மாதவிடாய் ரத்தம் பட்டுவிட்டால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒரு பெண்ணுடைய ஆடையில் மாதவிடாய் ரத்தம் பட்டுவிட்டால் அது காய்ந்து விட்டிருந்தால் அதை சுரண்டி விட்டு பின்னர் அந்த இடத்தில் தண்ணீர் தெளித்து விடட்டும், பின்னர் அந்த ஆடையுடன் தொழுது கொள்ளலாம் என்று கூறினார்கள். 8வது நிபந்தனை என்று பார்த்தால் கிபிலாவை முன்னோக்க வேண்டும். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். எனவே நீர் இப்போது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உமது முகத்தை திருப்பிக் கொள்ளும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். கிபிலாவை முன்னோக்குவது அவசியம். 9வது நிபந்தனை நிய்யத்து என்னும் எண்ணம். இன்னமல் அஅமாலு பின்னியாத். நிச்சயமாக செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஆக இந்த 9ம் தான் தொழுகையினுடைய நிபந்தனைகளாக இருக்கிறது. இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத வரை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, தொழுகையின் நிபந்தனைகளை அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.